அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் காதுகளுக்கு விருந்து அதிரையில் காரிகளின் சங்கமம். கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஜாவியாலில் முப்பெரு விழா நடைபெற்றது. அதில் கிராத் அரங்கம் ஒன்று. இந்த கிராத் அரங்கத்திற்கு பல மாநிலங்களிலிருந்து மிக அருமையாக குரல் வளமிக்க காரிகள் வரவழைக்கப்பட்டு செவிகளுக்கு இனிமை தந்தனர், விருந்தளித்தனர். அவர்களின் விருந்தை உண்பதற்கு நமதூரில் அதிகம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எவர்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்றே சொல்ல முடியும். அவ்வளோ அழகிய குரல் வளமிக்க கிராத்துகள். முப்பெரும் விழா நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் துவங்கிவிடும். நாங்கள் காலை 9:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரை நிகழ்ச்சிகளை நடத்த முடிவு செய்திருந்தோம். சென்னையில் இருந்து வந்த காரிகள் அவருடைய வாகனத்துக்கு பழுது ஏற்பட்டதால் ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இப்போதுதான் வந்தார்கள். அவர்களுடைய சிற்றுண்டி முடிந்தவுடன் காரிகள் இனிதே அவருடைய கராத்தை ஓதி காண்பிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக ஹஜ்ரத் மௌலானா மௌலவி ஹஜ்ரத் கிப்லா கேடி முகமது தியாகி அவர்கள் வர இருந்தார்கள். அவர்களுடைய கேரளாவில் அதிகப்படியான மழை காரணத்தினால் தன்னால் நடந்து கொள்ள முடியாது என்ற விவரத்தை சேகரிமலைக்காக தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் நமது நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்க நீங்கள் வந்திருந்த அனைவரும் எல்லாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் ஹாஜி கோட்டை அமீர் எம்பி அபூபக்கர் சாச்சா அவர்களையும், இதில் முன்னிலை வகிக்கும் தானா சேர்க்கை மலைக்கார் அவர்களையும் மற்றும் கிராத் அரங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதாக ஹாஃபிஸ் காரி மௌலானா மௌலவி ஏ சித்திக் அலி பாக்கவி அவர்கள் தலைமை இமாம் மஸ்ஜித் அஸ்ரப் சென்னை. அவர்கள் பல காரியங்களை இன்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்களை சென்னையில் அஸ்ரப் பள்ளிவாசலில் கலாச்சாரம் தஜ்வீதுடன் பல காரியங்களை முறையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும், எங்கு கலாச்சார நிகழ்ச்சி நடந்தாலும் அவர்கள் அதை தன்னுடைய சொந்த நிகழ்ச்சியாக அவர்களே ஏற்பாடு செய்வதாக போல் செய்து சிறப்பிப்பதில் மிக நாட்டம், மிக முகப்பத், அதாவது பிரியமானவர்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் அவர்களிடம் அணுகினோம். இதே மாதிரி நீங்க புதுப்பேட்டையில சென்னையில ஒரு அழகான ஒரு கலாச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஹைதராபாத்தை சேர்ந்த பாபா முஹிதீன் அவர்களுடைய குரல் வளம் தஜ்வீது அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு பயிர்மையாக இருந்ததால் நான் அவர்களிடம் ஒரு 10 நாளைக்கு முன்னால அவருக்கு சொன்னேன், எவ்வளோ நிகழ்ச்சி யாராவது நடத்தினா தாராளமாக நீங்க செய்யுங்க, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பள்ளியில மோதினால இருக்காங்களா நம்ம அல்லாமன்ற சேர்ந்தீங்கப்பா அவர் கேட்டு இது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்ப நம்ம கிட்டத்தட்ட 136 வருஷமா இந்த நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. இதுல திக்ர் மஜ்லிஸ் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமா திக்ர் தியானம் இந்த மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 80-27 வருஷத்துக்கு முன்னால ஒரு பேரிடர் ஹஜ்ரத் அஹ்மத் ரபி அவர்கள்
முயற்சியால புகாரி ஷரீஃப் தொடங்கப்பட்டது. அந்த புகாரி ஷரீஃப் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம ஊர்ல தான் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ஏறத்தாழ 40 நாட்கள் காலை சிற்றுண்டி, அதே மாதிரி வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய பயான கேடி முகமது ஆலிம் அவர்கள் வந்து அவரோட தலைமையில நடத்துறாங்க. சிறந்த பேச்சாளர்கள் வந்து பேசுறாங்க. அந்த நேரத்துல அதுல முக்கியமான விஷயம் புகாரி ஷரீஃபை ஓதி அதுக்கு பிறகு ஒரு துவா செய்வது அதிராமணத்துல காயப்படத்துல மட்டும்தான் நடக்குது. இந்த 2 ஊர்லையும் நடக்கிறதுல அதிராமணத்துல எனக்கு தெரிஞ்சு சிறப்பத்தை நான் காயப்படத்துக்கு பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். போனதில்லை. அதிராமணத்துல உள்ள புகாரி ஷரீஃப் ரொம்ப இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம், அது ஒரு நாசா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இங்க வந்து போற சின்ன குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க காலையில இருந்து சிற்றுண்டி சாப்பிட்டு தான் போறாங்க. ஏறத்தாழ 2000 பேர் 1800 பேர் கீழே காலையில் உணவு. இந்த புகாரி ஷரீஃப் அல்லாம இதுல வந்து பல ஏழை எளிய மக்கள், பல அவசரமா போறவங்க, பல முடியாத பெரியவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து இது வந்து இந்த உணவு ரொம்ப பயன்பாடா இருக்கு. இதை வந்து பிரிஞ்ச சாதாரண செலவு ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆசைப்படுறதுன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு. 40 நாளைக்கு ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்த நம்ம தானான சேவை மறைக்க ரொம்ப செவ்வன எல்லாருமே அணுகி இதுல உள்ள மகிமை சொல்லி தம்பி நீங்க செய்ய, இது செஞ்சவங்க எல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க. இவங்க வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு நன்மையை கருதி வர்க்கத்தை கருதி செய்ய முழு அல்லாமத்துக்கும் இதை கொண்டு ஒரு பெரிய வர்க்கத்தை வந்து என்னுடைய கிடைப்பு. எப்படின்னா காலையில 40 மணிக்கு தொடர்ந்து எந்த உதவியும் யாருமே கொடுக்க முடியாது. உணவு பணக்காரவங்க அன்னதானம் நல்லா செய்யறாங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய முயற்சி. அதுவும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. 10வது இங்க வந்து ஒரு என்ன 40 நாளைக்கு 50 நாளைக்கு உள்ள ஆள் ரெடியாயிடுவாங்க. 10 பேர் எக்ஸஸா வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அதிராமணத்தோட மகிமை இருக்கு. இப்போ நாங்க ஒரு புது முயற்சியா வருஷா வருஷம் இன்ஷால்லா நீங்க போறீங்க. இப்போ கலாச்சார நிகழ்ச்சிய இந்த வருஷத்துல இருந்து 30 விழா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். 10/9/2022 சஃபர் மாதம் 14 ஹிஜ்ரி 1444. இது வந்து இந்த வருஷத்துல இருந்து நாங்க வந்து கலாச்சார நிகழ்ச்சி குழந்தைகள் வந்து மரணத்துல வந்து நிறைய பிள்ளைகள் ஹிப்ரு ஓடுது. அந்த ஹிப்ரு ஓதி சேனாளுக்கான மகன் கூட வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல போய் பரிசா வாங்கி வந்தது. அதே மாதிரி 1-2 பிள்ளைகள் ஓடுது. இஜாபா பள்ளியில அபூபக்கர் ஆலிஷா வந்து ஓதி கொடுக்குறாரு. அபூபக்கர் ஹம்சா, மற்றபடி அதுவாதி மோனாமி நிர்வாகிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த பிள்ளைகள்லாம் ஓதுறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதுக்காக என்னுடைய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி தலை சிறந்த காரிகள், அதாவது சிந்திகளி மாகவே அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஊர்ல வந்து ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய பெருமை வந்து தமிழ்நாடு முன்னா தெரியும். அவ்வளோ ரொம்ப சிறந்த காரி தஜ்வீதுல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நம்மலாம் கொஞ்சம் அவங்க பின்னால்தான் 5 சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் பாபா அப்படின்ட்டு ஹைதராபாத் பேராசிரியர் மதர் சாப்பியா ஹைதராபாத், இவருடைய தஜ்வீதுனாக்கா ரொம்ப இனிமையா இருக்கும், குரலும் நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஒவ்வொரு மணிக்கு துவக்கிறது முடியாம ஒரு 10:30 மணிலேருந்து துவக்கலாம்னு இருக்கோம். அவங்க நல்லா செக்யூரிட்டிக்கு போயிருக்காங்க. அதுக்கு இடையில யாராவது சிரம பற்றி பேசுறதுக்காக சலாக்கியா மாஸ்டாவில இருந்து மருத்துவத்தை பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இவர் பேசுகிற அவங்க வரத்துக்கு இவர் பேசுறதுக்கு நேரம் சரியா இருக்கும். நீங்க கேட்டுருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف عدلت ومن عدلت بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகுமாம். ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் இறையும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அப்படியே பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் லௌலியாக்கள் அத்தார்கள் சுஹதாக்கள் மேலும் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்றிருக்கவுமாக. ஆமென். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்கள் சகோதரர்களின் கனவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய கிருபையினால் மிக உயர்ந்து அவனுடைய கலாமை ஓதுவதையும் ஓதி கேட்பதற்கும் அல்லாஹ் நம்மையும் இந்த ஊரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். அதை அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கிவிப்பானான். இந்த கிராமத்தை மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான். கண்ணியமான சகோதரர்களே, கனவாசி உலகத்திலே இந்த திக்ர் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் காலை மாலை தஸ்பீஹாத்துகள் உலகிற்கு உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சி இருக்கிறதே, அது மிகப்பெரும் புரட்சியாக முக்கியமாக இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாம் உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சி இருக்கிறது. அது மிகப்பெரிய புரட்சியாக சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டும் பொழுது அதை மனனம் செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உம்மத்துக்கு பல பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார். பல நபர்களுக்கு, பல பெரியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார். சஹாபாக்கள் தாபீன்களிலே முக்கியமாக சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட மிகப்பெரிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் உஸ்தாதாக திகழ்கின்ற முபாரக் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வலியாக ஆகி போனார்கள் என்று சொன்னால் இந்த குர்ஆன் தான். ஒரு ஆயத், இந்த ஒரு ஆயத் அவர்களுக்கு அவர் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை திருப்பியது. மிகப்பெரும் வாழ்க்கைக்கு புரட்சியாக அவருடைய வாழ்க்கையை மாற்றினார்கள் என்று சொன்னால் இந்த ஆணுடைய கலாமை போட்டுதான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய இசை வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு முறை ஒரு புரோகிராமிலே இசை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கிருபையினாலே அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு சித்துக்குருவின் மூலமாக ஒரு குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். அந்த தோட்டத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க மியூசிக்.
அந்த நேரத்திலே ஒரு குருவி சிட்டுக்குருவின் மூலியமாக அல்லாஹ் ஒரு குர்ஆனை வெளிப்படுத்தினான். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வை கைவிடக்கூடிய நேரம் வரவில்லையா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு, அல்லாஹ்வை அத்தாட்சி ஓடப்படுவதை கொண்டு இந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு அவர்கள் உள்ளம் நடுங்கக்கூடிய நேரத்தில் வரவில்லையா என்று நாம் அல்லாஹ் கேட்கிறார். இந்த ஆயத்தை கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். அல்லாஹ்விற்கு தௌபா செய்தார்கள். அல்லாஹ்விற்கு தௌபா கேட்டார்கள். அல்லாஹ்வும் கபூல் செய்தான். மிகப்பெரிய ஞானியாக, அல்லாஹ்வுடைய வலியாக, மிகப்பெரிய இறைநேசராக புகாரி ரஹ்மத்துல்லாஹி வருடம் வருடம் நம்முடைய ஜாமியாவில் படிக்கக்கூடிய அந்த புகாரியுடைய கிதாபுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உஸ்தாதாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்துக்கு, இந்த உலகத்தில் ஏற்பட்ட இந்த குர்ஆனின் மூலமாக ஏற்பட்ட புரட்சியிருக்கிறது மிக மிக பெரிய புரட்சியாக, பலருக்கு ஹிதாயத்தை காட்டக்கூடிய மிகப்பெரிய புரட்சியாக. கண்ணியமான சகோதரர்கள், இந்த திக்ர் இருக்கிற இந்த குர்ஆன் இருக்கிற சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொருவரும் ஓடக்கூடிய, ஒவ்வொருவரும் ஓட வேண்டும் இந்த குர்ஆன். மேலான சகோதரர்களே, இந்த உம்மத்துடைய நஷ்டம், இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய விளைவுக்கு போன காரணம் என்னென்று சொன்னால், இந்த உம்மத் குர்ஆனை விட்டதுதான் காரணம். மேலான சகோதரர்களே, எல்லோரும் உள்ளத்திலும் நாங்கள் இருதயத்தில் பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு மக்களிடத்தில், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானா. கண்ணியமான சகோதரர்கள், மேலான பெரியார்களே, சகோதரி, இந்த குர்ஆன் இருக்கிறது எவ்வளவு மகத்துவமாயிருக்கிறது. திக்ர் என்று சொல்கிறோம், தஸ்பீஹாத்துகள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ர்கள் செய்கிறோம். இது திக்ர் தான். ஆக உயர்ந்த திக்ர் என்று சொன்னால் இந்த குர்ஆன் ஆக இருக்கிறது. குர்ஆன் ஆக மிக உயர்ந்த திக்ர். மேலான சகோதரர்களே, யோசிக்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் விளக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நினைவையும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையிலே உலகத்தை படைத்து சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறான். வானத்தை படைத்திருக்கிறோம், பூமியை படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், உணர மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் குர்ஆனில் அடிக்கடி பல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் குர்ஆனில் கூறிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், நீங்க பார்க்க மாட்டீர்களா நான் எப்படி படித்து வச்சிருக்கிறேன் இந்த உலகத்தை. மேலாக சொல்லி அல்லாஹ்வுடைய படைப்பு விலகு என்று சொன்னால், குர்ஆனை ஓதினால் தான், குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால்தான் அது அவனுடைய எப்படியாப்பட்டவன் அல்லாஹ் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக விளங்கும். குர்ஆனை பார்க்க வேண்டும், ஓத வேண்டும், குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம் அறிய வேண்டும், யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், ஒட்டகம் எப்படி படிக்கப்படுவதாக அவர்கள் பார்க்கவில்லையா? ஒட்டகத்தை பற்றி எல்லாம் குர்ஆனை சொல்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். வானம் எப்படி உயர்த்தப்படும் என்பதாக அவர்கள் பார்க்கவில்லையா? திருப்பிரு மலைகளை எதற்கு படைத்திருக்கிறேன். பள்ளிக்கூடங்களிலே மலைகளை பற்றி சொல்வார்கள், எதற்காக படைத்திருப்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். கைஃப முஸீபத், அது எப்படி ஊன்றப்படும் என்பதாக அவர்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அதே போல் பூமி எப்படி பிடிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு பூமியை நாங்கள் விரிவாக ஆக்கவில்லையா? பெரு மலைகளை முனைகளாக ஸ்டாண்டாக்கக்கூடிய முனைக்குச்சிகளாக உங்களுக்கு ஆக்கவில்லை என்பதாக நம்மை படைத்து அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், நம்மை பார்த்து கேட்கிறான். மேலான சமூகத்தை குர்ஆனை ஓத
இந்த குர்ஆன் எப்படியாப்பட்ட உயர்ந்தது. மேலான சகோதர கணவான்களே, சஹாபாக்களை சிகரத்தில் தூக்கி சென்ற ஒரு அமல் என்று சொன்னால் இந்த குர்ஆனாகத்தான் இருந்தது. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றானோ உடனே சஹாபாக்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அமல் செய்யக்கூடியவர்களாக. இந்த ஆயத்தை இறங்கினாலும் உடனே அமல் செய்வார்கள், உடனே அமல் செய்வார்கள். மினிட்டில் மேலான சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறார். மனிதல்லதி இக்ருல்லாஹ கர்ரன் ஹஸனா. அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கேட்கிறார் குர்ஆன். இந்த ஆயத்தை இறங்கக்கொள்ளே அங்குள்ள காஃபிர்கள் முனாஃபிக்குகள் எல்லாம் ஒரு மாதிரி கேள்வி செஞ்சாங்க. அல்லாஹ் கடனாளியாக ஆயிட்டா, அல்லாஹ் கடன் கேட்கிறார் என்பதாக. மேலான சகோதரர்களே, இங்கு அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்காக்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பொருளை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். இந்த ஆயத்தை கேட்ட ஒரு சஹாபி அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே நபியுடைய தர்பாருக்கு ஓடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படியாப்பட்ட குர்ஆன் ஆயத்தை இறங்கியிருக்கிறது, என்ன காரணம், என்ன இல்ல மஃபூம் என்ன விளக்குறது என்பதாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு விளக்கப்படுகிறார்கள். மேலான சொல்லுவார்கள், இப்படியாப்பட்ட புரட்சி இந்த குர்ஆன் இந்த ஆயத்தை ஏற்பட்டது, இந்த ஆயத்தின் மூலமாக ஏற்பட்டது சொன்னால் அந்த சஹாபி கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளை சதகாக்கள் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய பொருள்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்கிறார்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. இதனை கேட்டு அந்த உடனே சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அதே இடத்திலே எந்த ஒரு யோசனையும் இல்லை, பாருங்கள் இந்த ஆயத்தின் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி தியாகம் என்று சொல்ல சஹாபாக்கள் செய்த தியாகம். அந்த இடத்தில் அந்த சஹாபி சொன்னாங்க, நான் இப்பொழுது என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டு நேராக தன்னுடைய தோட்டத்தின் பக்கம் அந்த சஹாபி ஓடுகிறார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாசலிலே, தன்னுடைய தோட்டத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு தன்னுடைய மனைவி அழைக்கிறார்கள், யா உம்மு தஹ்தா, வெளியே வந்திருக்கிறேன், வெளியே வாருங்கள், இந்த பொருள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டு விட்டது, இது அல்லாஹ்வுடைய பொருள், நீங்க வெளியே வந்திருக்க என்பதாக இந்த கணவர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். உடனடியாக அந்த பெண்மணி செய்த காரியம் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய பெண்களுக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை ஆக்குவாரா, அப்படிப்பட்ட மனப்பான்மையை தன்மையும் நம்முடைய பெண்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி வருவாராக. அந்த பெண்மணி அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி செய்த காரியம், தன்னுடைய பிள்ளைகளை கூட்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் கணவர் கூப்பிடுகின்றார். உடனே அந்த பெண் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டு அழைத்து வந்தக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகள் எல்லாம் வாயிலும் தன்னுடைய ஜோக்கிலும் பெரிய படங்களை வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த பெண்மணி அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உடனே அந்த பிள்ளைகளுக்கு இருந்த அந்த ஜோப்பில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து கீழே எழுதிவிட்டு, மேலும் சொல்லப்படுகிறது, அந்த தாய் தன்னை பிள்ளையை பார்த்து, லவ்வி கிப்புங்கள், இது நம்முடைய பொருள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய பொருள், அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டு விட்டது, வெளியே வாருங்கள் என்பதாக தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அந்த சஹாபி செய்த காரியம். மேலான சகோதரர்களே, காரணம் இந்த குர்ஆன் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி இதுதான். மிகப்பெரிய தியாகத்தை செய்யவில்லை. உடனே சஹாபி வெளியே அழைத்துக் கொண்டு வந்துவிட்டார்கள். எந்த ஒரு யோசனையும் இல்லை. அந்த சஹாபியுடைய அந்த வீடு அந்த தோட்டத்தில் தான் இருந்தது. எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனடியாக வெளியே வந்தார்கள். இதுதான் சஹாபாக்கள் செய்த தியாகம்.
நாம் எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அது என்ன சொல்லப்படுகிறது, என்ன அர்த்தங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக விளங்க வேண்டும். வேளாண் சோழர்கள் அவர்களே திக்ருகளை மிக சிறந்த திக்ரு சொன்னாங்க. அப்பொழுது திக்ர் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ், அதை விட குர்ஆனுடைய மகத்துவம் இருக்கிறது. எல்லா உள்ளங்களிலும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக, யாருடைய உள்ளத்திலே ஒரு சிறிதளவு பகுதி குர்ஆனுடைய ஆயத், குர்ஆன் மரணம் இல்லையோ, அது சொல்லப்பட்டது, அது பாழடைந்த வீட்டை போன்றிருப்பதாக சொன்னார். வேளாண் சகோதரர்களாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அது விளங்க வேண்டும். அல்லாஹ் என்னதான் சொல்கிறான், குர்ஆனில் என்ன சொல்லப்படுகிறது, அவருடைய குதிரத்தை அவன் எப்படியெல்லாம் படைத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். படைத்ததுக்கு நாம் மௌத்தான பிறகு என்ன நடக்கும் என்பதாக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். படைத்ததின் பிறகு சொர்க்க வாழ்க்கை, நரகத்தினுடைய அதாபங்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். விளங்க வேண்டும். ஓதிக்கொண்டிருக்கிறோம் நாம், அதனுடைய அர்த்தங்களை புரிய வேண்டும். அதனுடைய தர்ஜுமாக்கள் மாஷா அல்லாஹ் அதிகமாக வந்துவிட்டது நம்மிடத்திலே. நாம் படிக்க வேண்டும் சகோதரர்களே, நேரங்களை ஒதுக்கி பார்க்க வேண்டும், உலமாக்களை அணுகி அதை கேட்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறார்களாக உலமாக்களை அணுகி கேட்க வேண்டும். இந்த உம்மத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய குர்ஆனின் மூலமாக ஏற்பட்ட புரட்சி இருக்கிறது, மாற்றம் இருக்கிறது, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை ஏற்று குர்ஆனின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்று வந்து விட்டார்கள். இந்த குர்ஆனின் மூலமாக ஏற்பட்ட புரட்சி விளங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை முழுமையாக விளங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், உங்களுக்கு பூமி விரிப்பாக ஆக்கவில்லையா, உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா அல்லாஹ் சொல்கிறார். மலைகளை முனைகளாக முனைப்பீச்சுகளாக உங்களுக்கு நான் ஆக்கவில்லையா, உங்களை ஜோடி மொழியாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். விலங்கலையாக உங்களை ஜோடி மொழியாக படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு நாங்கள் தூங்குகிறீர்களே எதற்காக வேண்டி, நீங்கள் தூக்கத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி, இலை செய்தலாக ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு தூக்கத்தையும் நாங்கள் தான் கொடுக்கிறதாக அல்ல சொல்கிறார். அதே சொல்கிறார், இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக இரவை ஆடைகளாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். அதேபோல் பகலை உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேண்டி, நீங்கள் நல்லவர்களை தேடிக்கொள்வதற்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி, உத்தியோகத்துக்காக வேண்டி பகலை உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியிலே 7 வானத்தை நான் படைத்திருக்கிறோம். 7 வானம் என் இறைவனை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வானத்திலே சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அந்த வானத்திலே மின்னக்கூடிய ஒளி விளக்காக சூரியன் நீளமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே போல சொல்கிறார், அதே போல அந்த வானத்திலே மேகங்களை ஒன்று கூட்டி உங்களுக்கு அதிகமான தண்ணீரை நாம் தான் இறங்கிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார். எதுக்காக வேண்டி, இந்த நீங்கள் போட்ட விதைகள், நீங்கள் செய்த விவசாயங்கள், தோட்டங்கள் எல்லாம், அந்த போட்ட விதைகள் எல்லாம் மொழிக்கு வெளிவருவதற்காக வேண்டினார் உங்களுக்கு நாம் அனைவரையும் என்பதாக சொல்கிறார்கள். எல்லா தோட்டப்புறவுகள் எல்லாம் செழிப்பாக இருப்பதற்காக வேண்டி நாம் மலையை என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். மேலாக குர்ஆனை விளக்க வேண்டும், குர்ஆனை பார்த்து அதன் அர்த்தங்களை விளக்க வேண்டும். அல்லாஹ் என்னதான் சொல்கிறார்களாக நாம் படிக்க வேண்டும், மேலாக சொல்லி பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்னதான் சொல்கிறார், நம்முடைய பெரிய பிரயோஜனத்துக்காக வேண்டி
உலகத்திலே நாம் தயார்படுத்துவதற்காக வேண்டி அமல்களை செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உலகத்திலே நம்ம படைத்திருக்கிறார். விவாதத்துக்கு மட்டும்தான் அல்ல படைத்திருக்கிறார். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், ஜின்களையும் மனிதர்களையும் நான் வணங்குவதில் தான் படைத்திருக்கின்றதாக அல்லாஹ் சொல்கிறார். ஜின்னும் வணங்குகின்றன, மனிதர்கள் வணங்குகிறார்கள். அல்லாஹ் நினைத்திருந்தால் உலக மக்களை அனைவரையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? மூமினாக முஸ்லீமாக படைத்திருக்கலாமே. அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறேன். என்றாலும் சொல்லினுடைய உண்மை இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை அது சத்தியமானது. என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வார்த்தையிலே, அல்லாஹ் சொல்கிறான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் நரகத்தில் எழுப்பி தீர்வு என்பதாக அல்லாஹ் நரகத்தில் நம்மை பாதுகாப்பாக. அல்லாஹ் சொல்கிறான், நான் நரகத்தில் தீர்வு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். விளக்க சகோதரர்களே, அதே போல் வந்து சொல்கிறார், அதற்காக அதிக மக்கள் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதிகமானவர்களை நரகத்துக்காக வேண்டி நரகத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பானார். யோசிக்க வேண்டும். அதுக்காக வேண்டிதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் எப்படியாப்பட்ட திக்ருடைய மஜ்லிஸ்கள், குர்ஆனுடைய மஜ்லிஸ்கள், கிராத்துடைய மஜ்லிஸ்கள் வைக்கப்படக்கூடிய நோக்கம் எல்லா மக்களும் குர்ஆனுடையவர்களாக அவர்களுக்கு குர்ஆனாக எல்லாம் திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எப்படியாப்பட்ட ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசிக்க வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்கலாம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ்வுடைய குர்ஆனில் என்ன சொல்கிறார் என்பதாக தெளிவாக ஆராய வேண்டும். உலமாக்களை அணுகி புரியவில்லை என்று சொன்னால் அவர்களிடம் அணுக வேண்டும். அல்லாஹ் என்னதான் சொல்கிறார்களாக கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்கள், யோசித்து பாருங்கள், குர்ஆன் எப்படியாப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது. உயர்ந்த கலாமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை நம்ம உம்மத்துக்கு மிகப்பெரிய கிஃப்டாக பரிசாக அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் தான் பாக்கியசாலிகள். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் வேறு யார் பயன்படுத்திக் கொள்கிறது? ஆக விளங்கி அமல் செய்ய வேண்டும் சகோதரர்களே. அதன் அர்த்தத்தை புரிய வேண்டும், விளங்க வேண்டும். அப்படியாப்பட்ட விளக்கத்தையும் அப்படியாப்பட்ட மஃபூமையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. நம்முடைய ஆசிரியர்களை மிகப்பெரிய காரியங்களாக அல்லாஹ் இந்த ஊரை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. எதை கேட்டமோ அதற்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த முப்பெரும் விழாவின் காணொளி 6 பாகங்களை கொண்டது. முதல் பாகம் இப்பொழுது பார்த்தீர்கள். இன்னும் 5 பாகங்கள் மீதம் இருக்கின்றன. என்னுடன் இணைந்திருங்கள். மற்ற பாகங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் காத்திருங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்தும் விதமாக எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.